ஒவ்வொரு ஆக்டருக்குமே இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகிற ஒரு விஷயம், ஒரு ஃப்ளட் கேட் ஓப்பன் ஆகிற மாதிரி அந்த பாக்ஸ் ஆஃபீஸுங்கிறது ஒரு பெரிய நம்பர் அச்சீவ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம், ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ விஜய்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அது வந்து மெர்சலில் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் கன்சிஸ்டண்ட்டாக அதை வந்து பில்ட் பண்ணார். ஸோ இப்போ சிவகார்த்திகேயன் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். 330 க்ரோஸ்ங்கிறது பெரிய அச்சீவ்மெண்ட். இதுக்கப்புறம் அவருக்கு வந்து உங்களுக்கு ஏஆர் முருகதாஸ் அவர்களோட ஒரு படம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிபி சக்கரவர்த்தி கூட ஒரு படம் இருக்குது. இது தொடர்ந்து அவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணார்னா, அவர் தான் நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா தமிழ் சினிமால இருப்பாருன்னு சொல்லலாம். ஆமா. அண்ட் அகைன் இந்த இயர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த காம்படிஷனே வந்து காம்படிஷன் சொல்ல மாட்டேன். ரைசிங் த பார் அப்படிங்கிறது பார்க்கும்போது, சிவகார்த்திகேயன் உங்களுக்கு வந்து 330 க்ரோஸ், 300 க்ரோஸ் கிளப்ல வந்திருக்காரு. அண்ட் தனுஷ் வந்து 150 க்ரோஸ் அச்சீவ் பண்ணியிருக்காரு. அண்ட் மகாராஜால வந்து விஜய் சேதுபதி 170 க்ரோஸ் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ எப்போதுமே இப்போ டியர் 1 ஆக்டர்ஸ்ல பார்க்கும்போது விஜய் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து அவரோட ரிட்டயர்மென்ட் ஸ்டேஜுக்கு வரப்போறாரு. ரஜினி சார் ஆஃப்கோர்ஸ் ஒரு 2, 3 ஃபிலிம்ஸ் மேபி டவுன் த லைன் இருக்கலாம். அல்ல ஒரு 4, 5 ஃபிலிம்ஸ் இருக்கலாம். கமல் சாருக்குமே நமக்கு தெரியும் எல்லாருக்குமே ஏஜ் ஆயிடுச்சு. ஆல் ஏஜ்டு சூப்பர் ஸ்டார்ஸ். ஸோ அந்த செகண்ட் லெவல்ல இருந்து யார் யார் போறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ் சினிமாவோட குரோத்தில் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிவகார்த்திகேயன் ஒரு 300 க்ரோஸ் பண்ணுறது, விஜய் சேதுபதி வந்து ஒரு 170 க்ரோஸ் ப்ளஸ் பண்ணுறது, அண்ட் தனுஷ் ஒரு 150 க்ரோஸ் ப்ளஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ பாசிட்டிவ் சைன்.